ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிரைடல் டிசைன்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ராப் பண்ணுறது அண்ட் எந்த டிசைனுக்கு அப்புறம் எந்த டிசைன் ட்ராப் பண்ணால் அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரைட் வந்து எனக்கு ஹேண்ட்ஃபுல்லாக டிசைன்ஸ் வேணும், பட் பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த டிசைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு நம்ம இன்றைக்கி லோட்டஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ லோட்டஸ் நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்களும் அங்கங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள ஷேடிங்ஸ் கொடுத்து டாட்ஸ் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே அவுட்லைன்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நான் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி நீங்களும் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே கொஞ்சம் லுக் கொஞ்சம் கிராண்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம டீ ட்ராப்ஸ் ட்ரா பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் பார்டர் டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோவில் டபிள்யூ ஷேப் பார்டர் டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் யூ ஷேப் ட்ரா பண்ணலாம், வி ஷேப் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் பார்டர் டிசைன் நிறையவே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பார்டர் டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் எப்பயுமே ஸ்டார்ட் அப் டிசைன் ட்ரா பண்ணதோ அடுத்து சிம்பிளாக ஒரு பார்டர் டிசைன் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரா பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிரிட் டிசைன் எந்த அளவில் போடணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3 or 4 ஃபிங்கர்ஸ் மெஷர்மெண்ட் வச்சு ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே கிராஸ் லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டில் ப்ளஸ் சிம்பிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் லைன்ஸ்லலாம் டாட் வச்சு டபுள் சைடு இழுத்து விட்டிங்கன்னா ஒரு லுக் கிடைக்கும். வெறும் டாட் மட்டும் வச்சிங்கன்னா ஒரு லுக் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி ட்ரா பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்டர் டிசைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். சிம்பிள் யூ பெல்ட் பார்டர் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் இதில் நான் கம்மா அண்ட் லீஃப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும், டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா டிசைன்ஸ் கம்மியாக இருந்து ஃபில்லிங்ஸ் அதிகமாக இருந்தால் லுக் நல்லா இருக்காது. ஸோ டிசைன்ஸே அந்த இடத்துல தெரியாது, ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஃபில் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே சின்ன சின்ன சர்க்கிள்ஸ்லாம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு சிம்பிள் பார்டர் டிசைன் தான். இதில் நம்ம யூ ஷேப்பும் கொடுக்கல, டபிள்யூ ஷேப்பும் கொடுக்கல, ஒரு சர்க்கிள் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் லுக் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சது சின்னதாக ஒரு கேப் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் எழுதலாம், இல்லை டேட்ஸ் கூட எழுதலாம். உங்களோட பிரைட் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான பிளேஸில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உள்ளங்கையில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் மண்டிலா டிசைன் ட்ரா பண்ணுறேன். மண்டிலா டிசைனுக்கு முக்கியம் வந்து சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக போடணும். ஸோ சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பர்ஃபெக்டான சர்க்கிள் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் நீங்கள் டிசைன்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து க்ரூமோட லெட்டர் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களோட பிரைட் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அதில் ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்பைரல் ப்ளஸ் ஆர்ம்ஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து வைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் இதோட நீங்கள் விடுறதுனால விடலாம். இல்லை உங்களோட பிரைட் வந்து எனக்கு இன்னும் ஃபில்லிங்காக வேணும்னு கேட்டால் நான் போட்டிருக்க மாதிரி நீங்களும் அவுட்லைன் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்பைரல் ப்ளஸ் ஆர்ம் போட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அது ரிலேட்டடாக ஃபிங்கர்ஸில் நீங்கள் டிசைன் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான பேசிக் பிரைடல் டிசைன்ஸ் நம்ம இப்போ ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நான் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.